தவக்காலம் முதலாம் வாரம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, வசனங்கள் 21 தொடக்கம் 28 வரை. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டார். அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்து பொல்லாரைப் போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இஸ்ராயேல் வீட்டாரை கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை? நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 5, வசனங்கள் 20 தொடக்கம் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கின்றேன். கொலை செய்யாது, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தில் உள்ளவர்களுக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் மேல் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரே நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு தீரும் வரை அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய முதல் வாசகத்தில் தீயவர் தாம் செய்த பாவங்களிலிருந்து மனம் மாறி நேர்மையை கடைபிடித்தால்
வாழ்வது உறுதி என்றும், நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறு இழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர் என்றும் வாசிக்கின்றோம். இங்கு பயன்படுத்தப்படும் வாழ்வு, சாவு என்கின்ற வார்த்தைகள் உடல் சார்ந்த அளவில் உயிரோடு இருத்தலையும் உடல் சார்ந்த சாவையும் சுட்டிக்காட்டவில்லை. வாழ்வு என்பது நிறைவாகவும் நிம்மதியாகவும் அர்த்தமுள்ள விதத்திலும் நம் வாழ்வு முறையை அமைத்துக் கொள்வதை சுட்டி நிற்கின்றது. சாவு என்பது வாழ்வின் அர்த்தத்தை தொலைத்துவிட்டு நிறைவின்மையிலும் நிம்மதியின்மையிலும் சோர்விலும் சோகத்திலும் வாழ்நாட்களை கழிப்பதை எடுத்துரைக்கின்றது. ஊதாரி மைந்தன் ஓமையில் வரும் இளைய மகன் தொலைநாட்டிற்கு சென்று அனைத்தையும் இழந்து வறுமையிலும் நிறைவின்மையிலும் வாடினான். நண்பர்களையும் வாழ்வின் அர்த்தத்தையும் தொலைத்து நிற்கதியாக நின்றான். இப்படிப்பட்ட இளைய மகன் தன் தந்தையிடம் திரும்பி வந்தபோது அவன் தந்தை, என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், லூக்கா 15:24 என்று சொன்னார். மீண்டும் தன் மூத்த மகனிடம், உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் என்று சொன்னார், லூக்கா 15:32. அதாவது நிறைவின்மையிலும் நிற்கதியிலும் வாழுகின்ற வாழ்க்கையை சாவு என்று விவிலியத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இப்படிப்பட்ட வாழ்வு, அதாவது நிறைவும் நிம்மதியும் அமைதியும் ஆனந்தமும் நம் பாவங்களை விட்டு மனமாறி கடவுளின் நீதியையும் நேர்மையையும் கடைபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கும் என்பதையும், இப்படிப்பட்ட நீதியையும் நேர்மையையும் கைவிட்டுவிட்டு பாவத்தில் வாழ்ந்தால் நாம் சாக நேரிடும், அதாவது நிறைவின்மையிலும் அர்த்தமற்ற தன்மையிலும் வாழ்வை தொலைக்க நேரிடும் என்பதையும் இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக இறைவன் எடுத்துரைக்கின்றார். உலக புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் G.K. Chesterton, men cannot break the laws of God, they can only break themselves against them என்று சொன்னார். அதாவது மனிதர்கள் கடவுளின் சட்டத்தை உடைக்க முடியாது, அதன் பின்னணியில் தங்களைத்தான் உடைத்துக் கொள்ள முடியும் என்பது அதன் பொருள். அதாவது கடவுள் கொடுத்த சட்டங்களையும் நெறிமுறைகளையும் மீறுவதால் அது கடவுளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவது இல்லை. மாறாக நம் வாழ்வுதான் பாதிப்புக்கு உள்ளாகிறது என்பதே அவர் சொல்வதின் சாராம்சமாக இருக்கிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் இன்னும் ஒருபடி மேலே செல்கின்றார். சட்டத்தையும் நியமங்களையும் கடைபிடித்தல் என்பது ஒரு சில வெளி செயல்பாடுகளோடு முடிந்து விடுவது அல்ல, மாறாக நம் மனநிலையில் அது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றார். கொலை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது நமது வெளி செயல்பாடுகளோடு தொடர்புடைய ஒன்று. சினம் கொள்ளக்கூடாது என்பது நமது அக மனநிலையோடு தொடர்புடைய ஒன்று. எனவே கொலை செய்யாமல் இருப்பது முக்கியமானதாக இருந்தாலும் அதைவிட மிக முக்கியமானது சினம் கொள்ளாமலும் இருப்பது. வேறு வகையில் சொல்ல போனால், நமது செயல்பாடுகள் அளவில் மட்டும் நாம் நல்லவர்களாக இருந்தால் போதாது, நமது மனநிலையிலும் நல்லவர்களாக தூய்மையானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதே இயேசு நமக்கு முன் வைக்கின்ற செய்தியாகவும் சவாலாகவும் இருக்கின்றது. ஜெபம். இறைவா, நிறைவும் நிம்மதியும் நீர் சுட்டிக்காட்டும் நேரிய பாதையில் நடப்பதால் கிடைப்பவை என்பதை உணர வரம் தாரும். ஆமேன்.